ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து இன்னும் சில வாரங்களில் தண்ணீர் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பராமரிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நீலகிரியில் பலத்த மழை பொழிந்ததன் காரணமாக பவானிசாகர் அணை நீர்மட்டம் 84 அடியாக உயர்ந்துள்ளது. இதையடுத்து வரும் 15ஆம் தேதி பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என விவசாயிகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். மற்றொரு புறம் நீர்வளத்துறை அதிகாரிகளும் தண்ணீர் திறப்புக்கான முன் ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். மதகுகள் பழுது பார்த்தல், பராமரிப்பு, ஷட்டர் எளிதாக இயங்குவதற்கு கிரீஸ் வைக்கும் பணி மற்றும் மின் பராமரிப்பு பணி ஆகியவற்றை மேற்கொண்டு வருகின்றனர். அரசாணைக்கு பின் கீழ்பவானி வாய்க்காலில் 2300 கன அடி வரை தண்ணீர் திறந்துவிடப்படும். இந்நீரால் ஈரோடு, கரூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களை சேர்ந்த 2,07,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என்கின்றனர் விவசாயிகள். கர்நாடகாவின் கிருஷ்ணராஜசாகர் அணை முழு கொள்ளளவை எட்ட உள்ள நிலையில் அம்மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் நேரில் பார்வையிட்டார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு, மைசூரு, மாண்டியா, சிவமோகா, ஆசன் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இதனால் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த 7 நாட்களில் மட்டும் 22 டிஎம்சி தண்ணீர் வந்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து தற்போது 60,116 கன அடியாக உள்ளது. 124 அடி கொண்ட அணையின் நீர்மட்டம் 123.20 அடியை எட்டியுள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணை நடப்பாண்டில் முதல் முறையாக நிரம்ப உள்ளதால் வரும் 27ஆம் தேதி முதலமைச்சர் சித்தராமையா அணைக்கு பூஜை செய்கிறார். இதை முன்னிட்டு கர்நாடக துணை முதலமைச்சரும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சருமான டி.கே. சிவகுமார் கிருஷ்ணராஜசாகர் அணையை நேரில் பார்வையிட்டார். தொடர்ந்து அணைக்கு வரும் நீரின் அளவு, வெளியேற்ற அளவு உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். தனியார் பள்ளிகளுக்கு இணையாக திருப்பூர் மாவட்டம் படியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களை அழைத்து வருவதற்காக பிரத்யேக பேருந்து சேவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் கிராமப்புற மாணவர்கள் மற்றும் அவரது பெற்றோர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். படியூரில் இயங்கி வரும் இந்த அரசு பள்ளியில் 900க்கும் மேற்பட்ட மாணவர்களும், தொடக்கப்பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்களும் பயின்று வருகின்றனர். இதில் பெரும்பாலான மாணவர்கள் கிராமப்புறங்களைச் சேர்ந்தவர்கள். ஒரே ஒரு அரசு பேருந்து மட்டுமே பள்ளி வழியாக இயக்கப்பட்ட நிலையில் குறிப்பிட்ட நேரத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வருவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனால் கூடுதல் பேருந்து இயக்க அப்பகுதி மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் படியூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜீவிதா சண்முகசுந்தரம் தனது சொந்த நிதியிலிருந்து 16 லட்சம் ரூபாய் மதிப்பில் அரசு பள்ளிக்கென பிரத்யேகமாக வழங்கியுள்ளார். காட்டு பகுதிங்களா, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் போயிட்டு இருந்தோம். அதுவும் நான் மட்டும்தான் தனியாக போகணும், யாருமே என் கூட இருக்க மாட்டாங்க. அதனால் அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் ரொம்ப பயப்படுத்திட்டு இருந்தாங்க. அதனால் இப்போ எனக்கு பஸ் விட்டதுனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் நிம்மதியாக வீட்டுக்கு போயிடுவேன். அம்மாவும் ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூல் போகிற பிள்ளைங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஏக்கமாக இருக்கும். ஸோ நம்மளும் இந்த மாதிரிலாம் பஸ்ஸில் வேன்லலாம் போய் சிரிச்சிட்டு பேசிட்டு போகணுமே அப்படின்னு எனக்கு இருக்கும். ஆனால் இப்போ வந்து எனக்கு அந்த கவலையே இல்லை. இன்றைக்கி ஒரே ஒரு நாள் தான் போனேன். ஆனால் இந்த நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மட்டும் இல்லாமல் நீ எப்போவுமே இந்த பஸ்ஸில் தான் போகணும் போல் இருக்குது. நேரம் மிச்சமாகும். ஸ்கூலுக்கு கரெக்ட் டயத்துக்கு வந்து சேர்ந்துருவாங்க. அவங்களோட கல்விக்கும் நல்ல உறுதுணையாக இருக்கும்னு நம்புகிறோம். தமிழ் மாநில காங்கிரசின் இளைஞர் அணி மாநில தலைவர் பதவியை யுவராஜா ராஜினாமா செய்துள்ளார். அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்பளிக்கும் விதமாக தனது மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாகவும், கடந்த 16ஆம் தேதி ஜி.கே. வாசனை நேரில் சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கியதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கட்சியின் வளர்ச்சிக்காக ஜி.கே. வாசன் தலைமையின் கீழ் பயணிப்பேன் என்றும் யுவராஜா கூறியுள்ளார். கட்சிக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நோக்கில் ஜி.கே. வாசன் எடுக்கக்கூடிய முடிவுக்கு முன்மாதிரியாக இந்த ராஜினாமா கடிதத்தை வழங்கியுள்ளதாகவும், இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக கமலா ஹாரிஸ் போட்டியிட அமெரிக்க இந்திய வம்சாவளி எம்பிக்கள் 3 பேர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ராஜா கிருஷ்ணமூர்த்தி, ரோகண்ணா, ஸ்ரீ தனேதர், பிரமிளா ஜெயபால், அமீபெரா ஆகிய இந்திய வம்சாவளி எம்பிக்கள் அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து ஜோ பைடன் விலகியதை வரவேற்றுள்ளனர். இவர்களில் ரோகண்ணா, ஸ்ரீதனேதர், பிரமிளா ஜெயபால் ஆகியோர் அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸை முன்னிறுத்துவதற்கு முழு ஆதரவு கூறியுள்ளனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரமிளா ஜெயபால் வெளியிட்டுள்ள பதிவில், அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் டிரம்பை தோற்கடித்து சரித்திரம் படைப்பார் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் கமலா ஹாரிஸை ஜனநாயக வேட்பாளராக ஆதரிப்பதில் பெருமை கொள்வதாக ரோகண்ணா தெரிவித்துள்ளார். கமலா ஹாரிஸுக்கு முழு ஆதரவை தெரிவிப்பதாக கூறியுள்ள ஸ்ரீதனேதர், அவர் சிறப்பான அதிபராக செயல்படுவார் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
திரைத்துறையில் இயக்குனர் ராஜமௌலியின் பங்களிப்பை விளக்கும் மாடர்ன் மாஸ்டர்ஸ் ஆவணத்தின் ட்ரைலர் வெளியாகியுள்ளது. அப்லாஸ் என்டர்டெயின்மெண்ட்ஸ் மற்றும் ஃபிலிம் கம்பானியன் ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரித்துள்ள இந்த ஆவணப்படத்தை ராகவ் கண்ணா இயக்கியிருக்கிறார். ராஜமௌலியின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் திரைத்துறை வாழ்க்கை குறித்தும் மாடர்ன் மாஸ்டர்ஸ் ஆவணப்படம் பேசவுள்ளது. பிரபல ஹாலிவுட் இயக்குநர்கள் ஜேம்ஸ் கேமரூன், ஜோ ருசோ, பாலிவுட் இயக்குனர் கரண் ஜோஹர் உள்ளிட்டோர் ராஜமௌலி குறித்து தங்களது கருத்துக்களை இந்த ஆவணப்படத்தில் பகிர்ந்துள்ளனர். ராஜமௌலியின் திரைத்துறை நண்பர்களான பிரபாஸ், ஜூனியர் NTR, ராணா டகுபதி, ராம் சரண் உள்ளிட்டோரும் இதில் இடம்பெற்றுள்ளனர். ராஜமௌலியின் பிறந்த நாளான வருகிற ஆகஸ்ட் 2ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் இந்த ஆவணப்படம் வெளியாகிறது. அஜர்பைஜானில் அஜித் நடிக்கும் விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்ததாக படக்குழு அறிவித்துள்ளது. மகள் திருமேனி இயக்கத்தில் லைகா நிறுவனம் தயாரிப்பில் அஜித் குமார் விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தில் அஜித்துடன் த்ரிஷா, அர்ஜுன், ஆரவ், ரெஜினா உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். அனிருத் இசையமைக்கும் இந்த படத்திற்கு ஓம் பிரகாஷ் ஒளிப்பதிவு செய்கிறார். விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு அஜர்பைஜானில் கடந்த ஆண்டு தொடங்கி அவ்வப்போது நடந்து வந்த நிலையில் தற்போது அங்கு படப்பிடிப்பு நிறைவடைந்திருப்பதாக படக்குழு புகைப்படம் மற்றும் வீடியோ வெளியிட்டு அறிவித்திருக்கிறது. இதனை ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். சமீபத்தில் அஜித், த்ரிஷா இருக்கும் படத்தின் 3வது போஸ்டர் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. நடிகர் சூர்யாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நடித்துள்ள கங்குவா படத்தின் முதல் பாடல் செவ்வாயன்று வெளியாக உள்ளது. ஃபயர் சாங் என்ற இந்த பாடலை படக்குழு அறிவித்திருக்கிறது. ஆஸ்கர் விருது பெற்ற நாட்டு பாடலுக்கு நடனம் அமைத்த பிரேம் ரக்ஷித் இந்த பாடலுக்கு நடனம் அமைத்திருக்கிறார். சிறுத்தை சிவா இயக்கத்தில் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் 3Dயில் உருவாகும் கங்குவா திரைப்படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட 10 மொழிகளில் வெளியாக உள்ளது. இதில் 2 கதாபாத்திரங்களில் சூர்யா நடித்திருப்பதாக கூறப்படுகிறது. இப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி 241 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 416 ரன்கள் எடுத்த நிலையில் மேற்கிந்திய தீவுகள் அணி 457 ரன்கள் எடுத்து 40 ரன்கள் முன்னிலை பெற்றது. 2வது இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 425 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக ரூட் 122 ரன்களும், ஹாரி புரூக் 109 ரன்களும் விளாசினர். 2 இன்னிங்ஸ்களிலும் 400 ரன்களுக்கு மேல் கடந்து இங்கிலாந்து அணி வரலாற்று சாதனையும் படைத்தது. இதையடுத்து 385 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் மேற்கிந்திய தீவுகள் அணி களமிறங்கியது. தொடக்க வீரர்களான பிராத்வைட் 47 ரன்களும், லூயிஸ் 17 ரன்களும் அடிக்க பின்னர் வந்த வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். ஜாசன் ஹோல்டர் சற்று நிதானமாக விளையாடி 37 ரன்கள் குவித்தார். எனினும் மற்ற வீரர்கள் பெரிய அளவில் விளையாடாததால் மேற்கிந்திய தீவுகள் அணி 143 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இங்கிலாந்து வீரர் சோயிப் பஷீர் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார். இதன் மூலம் 241 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக வழக்கறிஞர் ஆனந்த் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி நியமிக்கப்பட்டுள்ளார். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் புதிய தலைவரை நியமிக்க அக்கட்சி ஆலோசனை நடத்தியது. அதன்படி வழக்கறிஞர் ஆனந்த் தமிழ்நாடு மாநில தலைவராக செயல்படுவார் என பகுஜன் சமாஜ் கட்சி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. வழக்கறிஞரான இவர் பல்வேறு முக்கிய வழக்குகளை நடத்தியவர். சுயமரியாதை திருமணம் செல்லாது என்ற தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்து வெற்றி கண்டவர். 2006ஆம் ஆண்டு பகுஜன் சமாஜ் கட்சியில் சேர்ந்த அவர் 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவியும் வழக்கறிஞருமான பொற்கொடி செயல்படுவார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டின் வளர்ச்சிக்கான வலிமையான அஸ்திவாரமிடும் வகையில் மத்திய பட்ஜெட் அமையும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக பிரதமர் மோடி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வளர்ச்சிக்கான பாதையில் மத்திய அரசு தொடர்ந்து நடைபோடும் எனவும் ஆக்கப்பூர்வமான கூட்டத்தொடர் நடைபெற வேண்டும் என மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்த அவர், அமுத காலத்தை உருவாக்குவதற்கான பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என குறிப்பிட்டார்.
தேர்தல் தோல்வியால் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தின் நேரத்தை வீணடிப்பதாக விமர்சித்த அவர் எதிர்ப்பு அரசியலிலிருந்து எதிர்க்கட்சிகள் வெளியே வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அரசின் குரலை நசுக்குவது ஜனநாயகத்திற்கு எதிரான செயல் என்றும் அவர் விமர்சித்தார். மேலும் 2029ஆம் ஆண்டு மீண்டும் தேர்தல் நடைபெறும்போது அரசியல் செய்யலாம் என்றும் தற்போது நாட்டு மக்களின் நலனுக்கே முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் மோடி வலியுறுத்தினார். मैं सभी राजनीतिक दलों से भी कहूंगा कि आइए हम आने वाले 4-4.5 साल दल से ऊपर उठ करके सिर्फ और सिर्फ देश को समर्पित होकर के संसद के इस गरिमापूर्ण मंच का हम उपयोग करें. जनवरी 29 जब चुनाव का वर्ष होगा, आप उसके बाद जाइए मैदान में, सदन का भी उपयोग करना है कर लीजिए. वो 6 महीने जो खेल खेलने खेल लीजिए, लेकिन तब तक सिर्फ और सिर्फ देश के गरीब, देश के किसान, देश के युवा, देश की महिलाएं, उनके सामर्थ्य के लिए, उनको एम्पावर करने के लिए जन भागीदारी का एक जन आंदोलन खड़ा कर करके 2047 के सपने को पूरा करने के लिए हम पूरी ताकत लगाए. நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் தேர்வு முடிவுகள் குறித்து ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் கேள்வியால் நாடாளுமன்றத்தில் அமளி ஏற்பட்டது. நாடாளுமன்ற கூட்டத்தில் பேசிய திமுக எம்பி கலாநிதி வீராசாமி நீட் தேர்வை ஆரம்பம் முதலே தமிழகம் எதிர்த்து வருவதாக குறிப்பிட்டார். அனிதா உள்பட பல்வேறு மாணவிகள் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்த அவர் நீட் தேர்வை ரத்து செய்வது மூலம் எதிர்காலத்தில் இதுபோன்ற அவலங்கள் தவிர்க்கப்படும் என்றார். சமாஜ்வாதி கட்சி தலைவரும் எம்பியுமான அகிலேஷ் யாதவ் நீட் உள்ளிட்ட வினாத்தாள் கசிவதில் பாஜக அரசு சாதனை படைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். அவரை தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நீட் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தேர்வுகளிலும் முறைகேடு நடந்துள்ளது என்றார். பண வசதி இருந்தால் தேர்வு முடிவுகளை விலைக்கு வாங்கலாம் என்ற எண்ணம் பலருக்கு வந்துவிட்டது என்றும் கூறினார். Is a problem which is being faced in all states, sir, especially in Tamil Nadu. We have been, from its inception, we have been objecting to NEET, and we have said that the decision to implement NEET should be given to the states, sir. The states should be allowed to decide whether NEET should be practiced in the individual states or not. Sir, we have asked a question if there is a proposal to scrap NEET, and that question is loaded with the deaths of so many students, sir. There is a very serious problem in our examination system. This is not just a question of NEET, it is in all the major examinations. Now, the minister has blamed everybody except himself. Right? I don't even think he understands the fundamentals of what is going on here. आप प्रश्न क्या है आपका? आराम से सर, ये मैं क्वेश्चन को सेटअप कर रहा हूं. प्रश्न पूछते हैं. ये the issue is that there are millions of students in this country who are extremely concerned at what is going on and who are convinced that the Indian examination system is a fraud. That is what is at stake here. Millions of people believe that if you are rich and if you have money, you can buy the Indian examination system. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மேட்டூர் அணையின் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தொடர் மழை காரணமாக கர்நாடக அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. பாதுகாப்பு கருதி சுமார் 80,000 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் மேட்டூர் அணையின் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி நீர்வரத்து 69,873 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பால் நீர்மட்டம் 76.11 அடியாக உயர்ந்துள்ளது. நீர் இருப்பு 38.18 TMC-யாக உள்ளது. குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஆன்லைனில் கட்டட அனுமதி பெறும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 2500 சதுர அடி முதல் 3500 சதுர அடி வரை
வீடு கட்டுபவர்கள் பயனடையும் வகையில் புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அதன்படி 3500 சதுர அடி வரை கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்திற்கு கட்டட அனுமதி தேவையில்லை. ஆன்லைன் மூலம் விண்ணப்பதாரர் அளிக்கும் விவரத்தின் அடிப்படையில் உடனடியாக அனுமதி வழங்கப்படும். சம்பந்தப்பட்ட எந்த அலுவலகத்திற்கும் விண்ணப்பதாரர்கள் செல்ல தேவையில்லை. கட்டட பணிகள் முடிந்ததும் முடிவு சான்று பெறுவதில் இருந்தும் விலக்கு அளிக்கப்படுகிறது. பரிசீலனை, கட்டமைப்பு மற்றும் வசதி கட்டணங்களில் இருந்து 100% விலக்கு அளிக்கப்படுகிறது. அந்த வகையில் ஆன்லைனில் கட்டட அனுமதி பெறும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் இருந்து தொடங்கி வைத்தார். மேலும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டப்பட்ட குடியிருப்புகளையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். எங்களை மாதிரி நடுத்தர மக்கள் எல்லாம் ஒரு பில்டிங் அப்ரூவல் வாங்கணும்னாலே பல ஆஃபீஸுக்கு ஏறி நிறைய இன்ஸ்பெக்ஷன் அண்ட் கிளாரிஃபிகேஷன்லாம் பண்ணாதான் எங்களுக்கு ஒரு பில்டிங்கான அப்ரூவலே கிடைக்கும். ஆனால் இப்போ இந்த சிங்கிள் விண்டோ போர்ட்டல் மூலயமா எங்களால் இருந்த இடத்துல இருந்தே யாருடைய உதவியும் இல்லாமல் ஒரு எளிதான நடைமுறையில் எங்களுக்கு வந்து ஆன்லைன்ல பில்டிங் அப்ரூவல் கிடைக்குது. இதுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்த எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு வணக்கம் கூறியதால் ஒருவரின் வாழ்க்கை ஓஹோவென மாறிய ருசிகரம் சென்னையில் நிகழ்ந்துள்ளது. அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை கிண்டியில் நடைபயிற்சி செய்துள்ளார். அப்போது தெருவோரம் காகிதங்களை சேகரித்து பிழைப்பு நடத்தி வந்த திருச்சியைச் சேர்ந்த ராஜா என்பவர் அமைச்சரை பார்த்து வணக்கம் தெரிவித்துள்ளார். அவரை அருகே அழைத்து விசாரித்த போது தனது நிலை குறித்து அமைச்சரிடம் கூறியுள்ளார். இதையடுத்து ராஜாவை தனது வாகனத்தில் அழைத்து சென்ற மா சுப்பிரமணியன் அவரை குளிக்கச் சொல்லி உணவு உடைகளும் வழங்கியுள்ளார். பின்னர் கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தியுள்ளார். இறுதியாக திருச்சி ராஜாவின் வாழ்வை மேம்படுத்தும் நோக்கில் அதே மருத்துவமனையில் 12,000 ரூபாய் மாத ஊதியத்தில் தற்காலிக பணியாளராக வேலை வழங்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். இயக்குனர் ப. ரஞ்சித் யார் என்றே தெரியாது என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். திமுக குறித்து ப. ரஞ்சித் விமர்சனம் வைத்தது தொடர்பாக செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்துள்ளார். எனக்கு தெரியல அவர் யாருன்னு தெரியல. எனக்கு யாருன்னு தெரியல. அவர் எனக்கு அரசியல்வாதி யாருன்னா இருந்தால் அது மாதிரிலாம் தெரியும். தெரியாது எனக்கு. சென்னை பல்லாவரத்தை அடுத்த பம்மல் பிரதான சாலையில் சிலிண்டர் ஏற்றி சென்ற சரக்கு வாகனம் பள்ளத்தில் சிக்கியது. பம்மல் பிரதான சாலையில் கழிவுநீர் வடிகால் பணிக்காக கடந்த 4 மாதத்திற்கு முன்பு பள்ளம் தோண்டப்பட்டு பணிகள் முடிக்கப்பட்டன. ஆனால் பள்ளம் சரிவர மூடப்படாததால் வாகனங்கள் அடிக்கடி சிக்கிக் கொள்வதும் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாவதும் தொடர்கதையாக உள்ளது. தாம்பரம் மாநகராட்சி சார்பில் பள்ளத்தில் ஜல்லிக்கற்கள் கொட்டி சரி செய்யப்பட்டாலும் அதிக எடை கொண்ட கனரக வாகனங்கள் வந்தால் பள்ளத்தில் சிக்கிக் கொள்கின்றன. அந்த வகையில் மாதவரத்தில் இருந்து சிலிண்டர் ஏற்றி சென்ற சரக்கு வாகனம் பள்ளத்தில் சிக்கி சாய்ந்தவாறு நின்றது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டனர். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 2 கிரேன் மற்றும் 5 JCB வாகனங்களின் உதவியுடன் சரக்கு வாகனம் பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டாமல் துரிதமாக செயல்பட்டு சாலையில் உள்ள பள்ளங்களை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை பஜார் பகுதியில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் மேம்பால பணிகளால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருவதாக தெரிவித்துள்ளனர். சுமார் 26 கோடி ரூபாய் மதிப்பில் 700 மீட்டர் தொலைவிற்கு மேம்பாலம் அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் கடந்த 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டன. தூண்கள் அமைக்க முயன்றபோது பாறைகள் இருந்ததால் பாலம் மறு வடிவமைப்பு செய்யப்பட்டு கட்டுமான பணிகள் நடந்து வருகின்றன. 2 ஆண்டுகளை கடந்தும் 50 விழுக்காடு பணிகள் மட்டுமே தற்போது வரை நிறைவடைந்துள்ளன. மேலும் படப்பை பஜார் பகுதியில் சாலையின் இருபுறங்களிலும் ஆக்கிரமித்து தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளதால் சாலைகள் குறுகலாக உள்ளதோடு குண்டும் குழியுமாக சேதமடைந்து உள்ளன. இதனால் இவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருவதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை உதவி வட்ட பொறியாளர் பரமகுருவிடம் கேட்டபோது இன்னும் 6 மாதத்திற்குள் பணிகள் முடிந்து பாலம் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என தெரிவித்துள்ளார். உரகடம்ங்கிறது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக ஆகிப்போச்சு. இப்போ இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இப்போ நிறையா குட்ஸ் வெஹிக்கிள் போகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதிகமான இது இருக்குது. ஏன்னா இந்த வழியாக தான் போய் நம்ம இதுக்கெல்லாம் போக முடியும், போர்ட்ரஸ்லாம் போக முடியும். அப்படிங்கிற போது இந்த பாலம் ஒரு அவசியமான பாலம்.
ஆனால் பட் இவ்வளவு ஏன் தாமதப்படுத்தி கட்டுறாங்கன்னு தெரியல. விரைவாக கட்டினாங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்குமே ரொம்ப வசதியாக இருக்கும். டிராஃபிக் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கெலாம் இங்கே படைப்பில் வந்து ஹெவியாக டிராஃபிக் ஆகுது. இங்கே வந்து லாரி வந்து அதிகமாக டிப்பர் லாரி இங்கே வந்து போக்குவரத்து வந்து அதிகமாக இருக்குது. ஒரு இடத்துல வந்து பார்த்தா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்லாம் இருக்குது. அதனால் வந்து இப்போ அந்த பாலம் கட்டி முடிகிறதுல கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பாலம் கட்டுறது நல்ல விஷயம் தான். அது கட்டி முடித்தா எங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும், நல்லா இருக்கும். டிராஃபிக் வந்து கம்மியாகும். இப்போதைக்கு வந்து சிரமம் வந்து அதிகமாக தான் இருக்குது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக வைகை அணையின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளது. தேனி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையால் கொட்டக்குடி ஆறு, வீரபாண்டி ஆறு உள்ளிட்ட ஆறுகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக வைகை அணையின் நீர்வரத்தும் அதிகரித்து வருகிறது. மொத்தம் 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையின் நீர்மட்டம் தற்போது 54 அடியை எட்டியுள்ளது. அணையின் நீர்வரத்து 1333 கன அடியாக உள்ளது. குடிநீர் பாசனத்திற்காக வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 969 கன அடியாக உள்ளது. வைகை அணையின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதால் பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பால் சிறுவன் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் குழுவினர் அம்மாநிலத்தில் முகாமிட்டுள்ளனர். மலப்புரத்தைச் சேர்ந்த 14 வயது சிறுவன் நிபா வைரஸால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து நிபா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்காக சிறுவனுடன் தொடர்பில் இருந்த 214 பேரில் 60 பேரை தீவிரமாக கண்காணித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் 14 பேரின் மாதிரி பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறுவன் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து மலப்புரத்தில் சுகாதாரத்துறை சார்பில் மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் முகக்கவசம் அணிய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிறுவன் வசித்த பகுதிகளில் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த கேரளாவுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் நோய் பரவாமல் தடுப்பதை கண்காணிப்பதற்காக மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் குழு கேரளாவில் முகாமிட்டுள்ளது. இதனிடையே நிபா வைரஸ் அறிகுறியுடன் சிகிச்சை பெற்று வந்த 68 வயது முதியவர் கோழிக்கோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருந்தால் போதும், கவலைப்பட தேவையில்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் போட்டியிட்டால் அவரை எளிதில் வெற்றி பெற்று விடுவேன் என அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் வேட்பாளராக இருந்த ஜோ பைடன் போட்டியிலிருந்து விலகியிருப்பதால் கமலா ஹாரிஸ் அதிபர் வேட்பாளராக நிறுத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக பேசிய டொனால்ட் ட்ரம்ப் பைடனை விட கமலா ஹாரிஸை வீழ்த்துவது எளிதாக இருக்கும் என கூறியுள்ளார். பைடன் போட்டியிலிருந்து விலகும் அறிவிப்புக்கு முன்பு வெளியிட்டிருந்த அறிக்கையிலும் கமலா ஹாரிஸை ட்ரம்ப் விமர்சித்திருந்தார். ஜோ பைடனை விட கமலா ஹாரிஸ் அமெரிக்க மக்களுக்கு ஆபத்தானவர் என்றும் ட்ரம்ப் கூறியிருந்தார். பைடனின் ஆட்சியில் நடந்த முறைகேடுகளை முன்னின்று செயல்படுத்தியவரே கமலாதான் என்றும் ட்ரம்ப் கூறியிருந்தார். ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியின் பங்களிப்பு இந்திய கிரிக்கெட் அணிக்கு நீண்ட காலம் தேவை என தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தெரிவித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணி இலங்கையில் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ள நிலையில் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மற்றும் அணியின் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய கௌதம் கம்பீர், தனிப்பட்ட வீரர்களின் நலன்களை விட அணியின் நலனே முக்கியம் என்றார். அணியில் கிரிக்கெட் வீரர்கள் சுதந்திரமாக செயல்பட முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றார். T20 உலகக்கோப்பை போன்ற பெரிய தொடர்களில் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா சிறப்பாக விளையாடியதாகவும், நல்ல உடற்தகுதியுடன் இருந்தால் 2027 ஆண்டு உலகக்கோப்பை வரையிலும் கூட அவர்கள் இருவரும் விளையாட முடியும் என்றும் தெரிவித்தார். விராட் கோலியும் ரோஹித்தும் நீண்ட காலம் அணியில் விளையாட வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும் கம்பீர் கூறினார். BCCI செயலர் ஜெய்ஷாவுடன் நல்ல நட்பு உள்ளதாகவும் அது மேலும் தொடரும் என்றும் கூறினார். ஹர்திக் பாண்டியா சிறந்த வீரர் என்றாலும் உடற்தகுதி மிகவும் அவசியம் என்றும், எந்த தருணத்திலும் சிறந்து விளையாடக்கூடியவராக இருப்பதால் சூரியகுமார் யாதவ் T20 அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டதாக அஜித் அகர்கர் கூறினார்.